மூவி ரிவ்யூல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி, அஜய் தீக்ஷன், பிரிகிடா இந்த மாதிரி பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் லியோ ஜான் பால். ஸோ இந்த படத்தோட கதைக்கு வந்தா ஹைதராபாத்ல வரிசையா கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு சேலஞ்சா இருக்கு. ஸோ அப்ப விஜய் ஆண்டனியை வர வைக்கிறாங்க, இவர் தான் இந்த கேஸை கண்டுபிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரு சஸ்பெக்டா ஒருத்தரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அவன் உண்மையிலே இந்த கொலையை பண்ணானா இல்லையா அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் பல உண்மைகள் வெளியே வருது. உண்மையிலே அந்த கொலைகளுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்கு, இவன் தான் உண்மையிலே அந்த கொலையை பண்ணானா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையா இருக்கு. இந்த படத்துல நான் பாசிட்டிவா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். இருந்தாலுமே இந்த படத்துல அந்த யூனிக்கான அவுட்லைன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த சஸ்பெக்டை கேரக்டரைஸ் பண்ணி இந்த விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரே மாதிரி ரோல் இல்லாம நிறைய வேரியேஷன் அந்த ரோல்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் ஆண்டனி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ணியிருந்தாரு. அண்ட் படத்துல அவரோட கெட்டப்புமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. படத்துல இது இன்ட்ரெஸ்டிங்கா அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா படத்துல எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஃபாதர் டாட்டர் அதுக்கப்புறமா பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சூப்பராகவே ஸ்க்ரீன்ல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப் நல்லாவே கிரிப்பிங்கா போச்சு. இந்த ட்விஸ்ட்டுமே இன்டர்வல்ல தான் ரிவீல் ஆகுது. இதுவே இந்த படத்தோட மைனஸ்க்கு வந்தா விஜய் ஆண்டனி அவர்கள் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவரோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம். அவருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ரொம்பவே ஃபிளாட்டா இருந்துச்சு. அதை கொஞ்சம் இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். அண்ட் சமுத்திரக்கனி அவர்கள் ரோலுமே ரொம்பவே சுமாராக தான் இருந்துச்சு. அவர் ஜஸ்ட் லைக் தட் படத்தில் வந்துட்டு போற மாதிரி. அந்த சஸ்பெக்ட் ரோலுமே ஸ்டார்டிங்ல ரொம்பவே நல்லா கொண்டு போயிருந்தாலும் எண்டில் லேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ட் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே சில லேக் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த லவ் ட்ராக்லாம் வரப்பயுமே படம் லைட்டா அந்த பேச இழக்குது. அண்ட் படத்துல கிளைமேக்ஸ் எல்லாம் கதை ரிவீல் ஆகும் அப்படின்னு பார்த்தாலுமே அங்கேயும் படத்துல லைட்டா சொதப்பல் ஏற்பட்டிருக்கு. அதாவது கில்லரோட மோட்டிவே ரொம்பவுமே ஃபிளாட்டா தான் இருந்துச்சு. ஒரு ப்ராப்பரான மோட்டிவுமே இல்லை இத்தனை பேரை கொள்றதுக்கும். அண்ட் பேக் ஸ்டோரியுமே படமே முடிஞ்சு டைட்டில் கார்டெலாம் போட்டதுக்கு அப்புறம் தான் வருது. ஸோ இதுவே ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ஏமாற்றமாவே இருக்கு. இவங்க எல்லா படத்துலயும் வர கிரைம் த்ரில்லர் டெம்ப்ளேட் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா அட்டம் பண்ணதான் இதை லாஸ்ட்ல வச்சாங்க. பட் அதுவே இந்த படத்துல பெரிய நெகட்டிவ் அமைஞ்சு போச்சு. ஸோ அந்த பேக் ஸ்டோரியுமே படத்துக்கு நடுவில் வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. டெக்னிக்கல் சைட்ல வந்தா டேரக்டர் ஸ்டோரியை ரொம்பவே யூனிக்கா அமைச்சிருந்தாரு. ஆனா அதை ப்ரெசென்ட் பண்றதுல தான் கொஞ்சம் சொதப்பலாகி போச்சு. அண்ட் இந்த சஸ்பெக்ட் கேரக்டர்லாம் ஸ்டார்டிங்ல ரொம்பவே யூனிக்கா கொண்டு வந்திருந்தாங்க. இதுவே படத்துல இம்ப்ரெஷன் அதிகமாக தூண்டுச்சு. ஸோ அதை கன்க்ளூட் பண்றப்போ ரொம்பவே காமனான கேரக்டரா கொடுத்துட்டாங்க. ஸோ அதுவுமே ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே சில லேக் சீன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் இவங்க கட் பண்ணிருக்கலாம். அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள் மியூசிக் இந்த படத்துல கொஞ்சம் இம்ப்ரெஷனை கொடுத்துச்சு. அண்ட் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்குலாம் படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ விஎஃப்எக்ஸ் சைடு வந்தா விஎஃப்எக்ஸ் ஒரு நல்ல வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா மார்கன் அப்படிங்கிற இந்த படம் கிரைம் த்ரில்லர்னால இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்பயே எல்லாரும் ரொம்பவே அவளை எதிர்பார்த்துருந்தாங்க. அண்ட் ட்ரெய்லருமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியுமே அதே மாதிரி யூனிக்காக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல தான் டேரக்டர் கோட்டை விட்டார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பொறுமையாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பெட்டராகவே இருந்துச்சு. இந்த படம் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்குலாம் பிடிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதை மனசில் வச்சுட்டு படம் பார்க்க போங்க. சப்போஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற உங்கள் ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.